Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 14. மரியாதையா போய்விடு வெளியே என்று பல்லை கடித்தான் தாண்டவம். அந்நியர்கள் வீட்டுக்குள்ளே நீ கால் வச்சது முதல் தப்பு. அந்நியர்கள் விவகாரத்தில் தலையிடுறது அதை விட பெரிய தப்பு. கெட் அவுட். பேன் பையில் கைவிட்டபடி அலட்சியமாக நின்றிருந்த மாலை சிரித்தான். நீ விஷயம் தெரிந்தவன் நான் நினச்சிருந்தேன். அதான் என் மாபெரும் தப்பு. மனோரமா வீடும் விவகாரமும் எனக்கு அந்நியமே இல்லை. தாண்டவம் சந்தேகம் இருந்தால் அவளே கேட்டுப்பார். டெலிஃபோனை கையில் பிடித்து கொண்டு செய்வதறியாமல் நின்றிருந்தால் மனோரமா. மாலியின் எதிர்பாராத வருகையால் ஏற்பட்ட ஆறுதல், வருகை விளைவித்த பூசலால் எழுந்த பீதி இரண்டும் அவளுடைய செழுமையான வதனத்தில் கண்ணாம்பூச்சி ஆடின. மனோரமா என்று அவளை நோக்கி உருமினான் தாண்டவம். இவன் இந்த இடத்தை விட்டு போக சொல்ல போறியா இல்லையா? இப்போது முடியாது என்று தீர்மானமாக தெரிவித்தவள் மாலிக்கு அருகாக வந்து நின்று கொண்டாள். நீங்கள் போகாதீங்க, இருங்க. இந்த வீட்டில் இவனை கேட்கறதுக்கு வேறொரு ஆம்பிள்ளை இல்லாமல் தான் இவ்வளோ ஆட்டம் போடுறான் என்றாள். கழுத என்று சீரலுடன் ஆத்திரமாக அவள் கன்னத்தில் பாய வந்த தாண்டவத்தின் கரத்தை சரையில் என்று தடுத்து பிடித்ததோடு அவன் மோவாயில் வெகு லாவகமாக ஒரு குத்தை மிரக்கினான் மாலி. பேடி, பெண் பிள்ளையிடம் காட்டாத, உன் சூரத்தனத்தை என்னிடம் காட்டு என்றவர் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் விழுந்த அடியினால் ஒரு வினாடி தடுமாறி போன தாண்டவம் மறு வினாடியை வேங்கை என சிரித்து மாலையின் தலையை பற்ற முயன்றான். அதற்குள் இரண்டாவது குத்தும் அவன் நெஞ்சுக்கு சற்று மேலாக விழுந்து அரை மூலையில் நிலை குலைந்து அவனை விழப்பண்ணிற்று. ஒரே தாவலில் அவனை அமுக்கி கொண்ட மாலி, மனோரமா, முதல்ல டெலிஃபோனுக்கு நான் சொன்னபடி பதில் சொல்லு என்றான். இந்த அமர்க்களத்தின் நடுவே டெலிஃபோனின் வாயை கூட மறந்து திறந்து வைத்துக் கொண்டிருந்ததை உணர்ந்து திடுக்கிட்ட மனோரமா ஹலோ என்று அழைத்தாள். பதிலில்லை. ஹலோ ஹலோ என்று மீண்டும் கூப்பிட்டால் ட்ர் என்ற ஓசையை தவிர சலனம் எழவில்லை. ஃபோனை வச்சுட்டாங்க என்று அவள் தெரிவித்ததும் ரொம்ப நல்லது என்று தாண்டவத்தின் மீது இருந்த பிடியை தளர்த்தினான் மாலி. குபுக்கென்று எழுந்து கொண்ட தாண்டவம் ஆவேசத்துடன் டெலிஃபோனை பறித்தெடுத்து ஹலோ ஹலோ என்று பதறினான். மறுமொழி கிடைக்காது போகவே டயலை கடகடவென்று சுழற்றி தனகொடி தனகொடி என்று கத்தினான். பேச மாட்டாரா என்று கேட்டபடி வியப்புடன் ஃபோனை திரும்ப வைத்துவிட்டு தங்கைக்காக தங்கையை சுக்கு நூறாக கிழித்து போட வெறி கொண்டவனைப் போல முறைத்தான். 2 ஜோடி கண்கள் தன் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனிப்பதை கண்டபோது அவனுக்கு சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டது. ஆத்திரம் மிகுதியுடன், மனோரமா, அண்ணனை திண்டாட வச்சு விட்டதாக எண்ணி மகிழாத. உன் மூலம் நிறைவேறாத இதே திட்டத்தை வேறு யார் மூலம் நிறைவேற்ற முடியும்னு எனக்கு தெரியும். இறுதி வெற்றி எனக்கு தான் பதில் விரைவில் காட்டுறேன் பார். இந்த அயோக்கியனை நம்பி நீ என்னை கதியாகிறேல என்று வீராப்பு பேசிவிட்டு விடுவிடுவென்று வெளியேறி தெருவில் இறங்கினான். ஒரு நிமிடம் பிரமை பிடித்தவளாக நின்றிருந்த மனோரமா என்று பெருமூச்சுடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். அவளது மைத்தீட்டிய விழிகள் மாலியின் மீது பாய்ந்து நிலைத்தன. சில வினாடிகளுக்கு சற்று முன் நிகழ்ந்த ரகளையில் அவன் கேசம் கலைந்து முகம் வெளியிருப்பதைக் கண்டு உள்ள போய் முகம் கழுவி கொண்டு வாங்க என்றாள் மெதுவான குரலில். நீ தான் ரொம்ப அலங்கோலமாக இருக்க என்றான் மாலி. என் வாழ்க்கையை அலங்கோலமாய் கொண்டு வருது. வெறும் முகத்தை பற்றி விசாரப்படுவானே என்று விரக்தியுடன் சிரித்தாள் மனோரமா. 10 நாளாக என்ன ஐயா பண்ணிட்டு இருந்தீர்? என்ன இடம் சொல்லாமல் ஓட்டவா மாதம் 300 ரூபா சம்பளம் வாங்குறீர் என்று இறைந்தார் சக்கரவர்த்தி. சேல்ஸ் மேனேஜர் கையை பிசைந்தார். இல்லை, அன்னைக்கு கூட உங்களிடம் சொல்ல வேணும்னு தான் பார்த்தேன். நீங்கள் அவங்களோட யாரோட ரொம்ப முக்கியமாக டெலிஃபோனில் பேசிகிட்டு இருந்ததால் என்று வீட்டின் உள்பக்கம் ஒரு முறை பார்த்துவிட்டு அதட்டினார் சக்கரவர்த்தி. ரொம்ப விஷயம் தெரிந்தவர்னு காட்டிக்கொள்ள வேண்டாம். உம்முடைய சாமர்த்தியம் தெரிந்துதான் இருக்கிறது. கையில் இருந்த கற்றை காகிதங்களின் மீது பார்வை விழுந்தது. என்ன சனியனோ, இந்த தொல்லையெல்லாம் ஆஃபீஸ்லேயே வைத்துக்கொண்டு அழாமல் வீட்டுக்கு ஏயா எடுத்து வர்றீர் என்று மறுபடியும் சிப்பந்தியின் மீது எரிந்து விடவே தோணிற்று அவருக்கு. 20,000 ரூபாய் ஆர்டர் ரத்தாக இருக்கிறது. கப்பலில் ஏற்றுவதற்கு கிடங்கில் வைத்திருக்கிற ஸ்டாக்கை உள்ளூர் மார்க்கெட்லேயே 5,000 குறைந்து விட்டுடலாம். அந்த பட்சத்தில் 12 மணிக்குள்ளே ஏற்பாடு பண்ண வேண்டும். யோசனை கேட்கத்தான் வந்தேன் என்று தயங்கி தெரிவித்தார் சேல்ஸ் மேனேஜர். எப்பேற்பட்ட நிபுணர்கள் என் கம்பெனியில் இருக்காங்க. நஷ்ட வியாபாரம் செய்ய 4,000 யோசனைகள் இந்த கிண்டலாக பேசினார் சக்கரவர்த்தி. என்னவா பண்ணி தொலையும்? யாரிடமாவது கிராக்கி வாழ்ந்துருக்கிறா? இருப்பதெல்லாம் அதிகமாக கேட்பவன் சேல்ஸ் மேனேஜர் தாங்கினார். தமிழ்நாடு லெதர்ஸ் தான். ஓய் என்று ஆத்திரத்துடன் எழுந்து நின்றார் சக்கரவர்த்தி. இதை சொல்ல உமக்கு நாக்கு கூசலா? கிங்ஸ்லி முகத்தில் கரிபூசை காத்து கொண்டிருக்கிறான் அந்த கழுதை. அவனிடமே விற்கலாங்கிறீங்க? நிஜத்தை சொல்லும். அவனிடம் ஏதாவது கமிஷன் நமக்கு? சார்,
என்று தீனமாக அலறினார் சேல்ஸ் மேனேஜர். அந்த மாதிரி துரோகம் நினைச்சா என் குடும்பமே நாசமாக போட்டோம். நிலைமையை சொன்னேன்னு தவிர. சரி சரி சரி, புலம்பாதீர். அவனை தவிர வேறு யாரும் வேணாலும் விற்று தொலையும். 2-3 நஷ்டமானாலும் பரவாயில்ல. சரி சார் என்று கூறிவிட்டு அவர் போய்விட்டார். சக்கரவர்த்தி குறுக்கும் நெடுக்கும் உலவிக் கொண்டிருந்த போது டெலிஃபோன் மணி அடித்தது. யார் என்று அலுப்புடன் கையில் எடுத்தவர் குரலை கேட்டதும், தாண்டாவமா என்ன என்றார் எரிச்சலுடன். மறுமுனையிலிருந்து வந்த பேச்சு அவருடைய பதட்டத்தை அதிகரித்தது. அவரது விழிகள் குறுகின. சே, என்னடா உளர்ற என்றார். கிராப்பை படிய சீவி விட்டு கொண்ட பின் கடியாரத்தை பார்த்தான் மாலி. குளியலறைக்குள் நுழைந்து கொண்ட மனோரமா இன்னும் ஏன் திரும்பவில்லை? சிறிது தயங்கிவிட்டு ஹாலை கடந்து குளியலறையின் வாசலில் நின்றான். வீட்டின் நிசப்தத்தில் அறைக்குள்ளே குழாயில் இருந்து நீர் கொட்டும் ஓசை துல்லியமாக கேட்டது. நிம்மதியுடன் திரும்ப எண்ணிய வேளையில் சடக்கென்று தாழ்பால் விலக பொன்மேனியில் பாதியை வெளிப்படுத்தும் உடலுடன் அவன் மீது மோதாத குறையாக வெளியே வந்தாள் மனோரமா. மாலிக்கு தன்னை சமாளித்துக் கொள்ள சிறிது நேரம் பிடித்தது. வெறுப்புடன் உள்ளே நுழைந்தவன் இன்னும் வரவில்லையே, நான் கவலைப்பட்டுட்டேன் என்றான். மனோரமா தன் திரண்ட தோள்களை கைகளால் அழுத்தி மறைத்து கொண்டு, யார் செய்த புண்ணியத்தாலோ கல்லை போன்ற இதயத்தை பெற்றிருக்கேனோ எதுவும் செய்து கொள்ள மாட்டேன், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு உடை மாற்றிக்கொள்ள அடுத்த அறைக்குள் புகுந்து கொண்டான். சாத்தி கொண்ட கதவுகளை பார்த்தபடி நின்றான் மாலி. உள்ளத்தில் ஏற்பட்ட விசித்திரமான கிளர்ச்சிகளை அவன் முகம் எடுத்து காட்டிட்டு தன் மீதே அடங்கா சினம் கொண்டு தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டார் போல் வேதனையுடன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக, மனோரமா நான் போயிடுறேன் என்று குரல் கொடுத்தான். அதுக்குள்ளவா என்று அதே கணம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மனோரமா. உரிமையுடன் மாலியின் தோளை பற்றி அருகில் இருந்த சோஃபாவில் அவனை அழுத்தி அமர்த்திவிட்டு தானும் அமர்ந்து கொண்டான். வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கேன், உன் அம்மா இங்க என்று மாலி சங்கடத்துடன் வினவினான். மதுரைக்கு போயிட்டா. எனக்கும் தாண்டவத்துக்கும் அடிக்கடி நேரில் சண்டையை பார்க்க சகிக்காமல் மதுரையில் எங்களுக்கு பழைய வீடு ஒன்று இருக்குது என்று தன் மெல்லிய விரல் நுனியை உதட்டில் குறும்புத்தனமாக கீறியவாறே பதிலளித்தாள் மனோரமா. அவள் பார்வை தரையில் பதிந்திருந்தது. மாலி தன் இதயம் அடித்துக்கொள்ளும் ஓசை எப்போது நிற்கும் என்று ஏங்கினான். பெண்ணை போல எவ்வளோ சிவப்பான மென்மையான பாதங்கள் என்று வியப்பு தெரிவித்தால் மனோரமா திடுப்பென. யாருக்கு? உங்களுக்கு தான். இதோ நரம்புகள் அனைத்தும் மின்னல் கொடிகளாக மாறினார் போல் மாலியின் தேகமுற்றும் ஒரு பரவசம் வெட்டி கொண்டு ஓடிற்று. அந்த ஸ்பரிசத்தால் காலை தொட்ட அந்த கைகளை அழுந்த பற்றி கொண்டு, மனோரமா என்றான் உணர்ச்சி பெருக்குடன். அமர்ந்திருந்த சோஃபாவும் எதிரில் இருந்த சுவர்களும் கிர் கிர் என்று சுழல, ரத்தம் தலையிலே குப்பென்று பரவி வெண்வெண்ணென்று தெறிக்க, மூச்சில் உஷ்ணம் கலக்க, அவனுடைய வாலிபத்தின் திமிர் அத்தனையும் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் பரவிய அதே கணத்தில் அவன் அறிவு விழித்து கொண்டது. மிக மிக நெருக்கமாக வந்துவிட்டு அந்த முகத்தை கையால் விலக்கி கொண்டு, மனோரமா என்னை உண்மையாகவே காதலிக்கிறேன் நீ என்றான். பளிச்சென்று இல்லையே என பதில் வந்தது அவளிடமிருந்து. எல்லா மனித உணர்ச்சிகளும் துடைத்து உலர்ந்த குரல், இல்லை இல்லவே இல்லை, அதே போல் நீங்கள் என்ன காதலிக்கலன்னு என்பது எனக்கு தெரியும் என்றான். வெறித்த அந்த விழிகளை உற்று நோக்கினான் மாலி. ஒரு கணத்துக்கு முன்னால் இருந்த பரபரப்பு இப்போது முற்றிலும் அடங்கி ஓய்ந்து விடவே தன் வசத்துக்கு வந்தவனாக, ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டேன் என முணுகினான். எந்த விளையாட்டு சொல்கிறீங்க? இதோ இருவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு கணம் தவறனா பாதாளத்தில் தள்ளக்கூடிய விளையாட்டு விளையாடுறோமே, இதுதான் என்றான் மாலி. இவ்வளவுக்கு என்னுடைய அகங்காரம் காரணம். என் மனோதிடத்துக்கு பற்றி நான் போட்டுக்கொண்ட தப்பு கணக்கு காரணம். போதும் சத்தியமாக இனி ஒரு நாள் இந்த சோதனையில் நான் என்னை உட்படுத்தி கொள்ள மாட்டேன். மனோரமாவின் விழிகளில் இன்னும் உயிர் வரவில்லை. பொம்மையின் கண்களைப் போல அவை அசைவற்று நோக்கின மாலியை. அன்றைக்கு இரவு காயம்பட்டு இதே வீட்டின் மாடி அறையில் நான் கிடந்தபோது நீ கதவை சாத்திக்கிட்டு என் முகத்தருவை குறிந்திய அந்த கணத்தில் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என் மேகலையின் குடும்பத்தை காப்பாற்ற ஒரே வழி, உன்னையும் சக்கரவர்த்தியும் பிரிப்பதற்கு ஒரே மார்க்கம், உன்னுடைய சரசத்தில் மயங்கிய நான் நடிப்பது தான் என்று முடிவு கொண்டேன். தகுந்த தருணத்தில் சக்கரவர்த்தியை வரவழைத்து நீயும் நானும் நெருங்கி உள்ள காட்சியை காண வைத்து விட்டால் உங்கள் நட்பு முடிந்துடும் என்று எண்ணியிருந்தேன். மேகலை நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும் என்று பிடிவாதமாக இந்த விஷ பரீட்சையில் இறங்கினேன். என் பலவீனத்தையும் நான் உணரலை, உன் சக்தியையும் நான் அறியலை. இப்போது தெரிகின்றன இரண்டும். நான் வர்றேன். எழுந்தவனை திரும்ப அமர்த்தினாள் மனோரமா. இருங்க கொஞ்சம், நாடகத்தில் உங்கள் பங்கை சொல்லிட்டீங்க, என் பங்கு கேட்க வேண்டாமா? எனக்கு எதிரி நீங்களல்ல, மேகலை. அவளுக்கு பலம் கொடுப்பது நீங்கள். உங்களையும் மேகலையும் பிரித்து விட்டால் எனக்கும் சக்கரவர்த்திக்கும் இடையே நிற்க வேறு யாரும் வரமாட்டாங்க என்பது என் கணக்கு. அதற்காகவே நானும் நடித்தேன். உங்கள் முயற்சி பலிக்கலை, ஆனால் என் திட்டம் அநேகமாக பலித்து விட்டது. சொல்லுங்கள், மேகலை இன்னும் உங்களை நம்புகிறாளா? இல்லை, எண்ணம் ஓரளவு நிறைவேறிவிட்டது, உண்மைதான். மாலியின் தழுதழுத்த குரல் உடனே சூடேறியது. ஆனால் இதை இப்படியே நான் விட போகிறதில்ல. என் தோல்வியை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பேன் மேகலையிடம். நீ பிளந்து விட்ட விரிசலை
தூர்ப்பது தான் ஏன் அடுத்த வேலை. உன்னை நினச்சாதான் பரிதாபமாக இருக்கேன். ஏன்னு நான் கேட்குறேன். இருக்கும் நிலைமையை உணராத அளவுக்கு அசடா நான் நினைக்கவே இல்லை. அண்ணனை முறித்து கொண்டாய் விட்டது. இனி சக்கரவர்த்தியுடன் எத்தனை நாள் வாழ்வு உனக்கு இருக்க போது என்று நகைத்தான் மாலி. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு அவர் வேணும், அவர் ஆதரவு வேணும். நான் படீரென்று கதவு திறந்து கொண்டது. சண்டாளி, மானங்கட்ட துரோகி என்று பாய்ந்து உள்ளே வந்தார் சக்கரவர்த்தி. மனோரமா அப்போதுதான் தன்னையும் தான் அமர்ந்துள்ள விதத்தையும் உணர்ந்தால். மாலியை உதறி தள்ளிவிட்டு, இல்லை நான் தப்பாக எதுவும் செய்யலை என்று ஓடி வந்த நிமிடமே அவள் கன்னத்தில் அறை ஒன்று விழுந்தது. ஆடி பாவி சவுந்தரத்திடம், நீ சொல்ல சொன்னதெல்லாம் வெறும் ஏமாத்துன்னு எண்ணியிருந்தேன். நிஜமாகவே உன் மனசில் இந்த திட்டம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன் தலை மூழ்கி விட்டு போயிருப்பேன். ஒழி வழக்கம் இல்லாமல் என் முன்னே நின்று நிற்கிறேன். அவள் கூந்தலை பிடித்து தள்ள சக்கரவர்த்தி ஓரடி முன்னே எடுத்து வைத்தார். நிறுத்தம் என்று அந்த கையை வளைத்து பிடித்து அப்பால் தள்ளினான் மாலி. என்னவோ தாலி கட்டின பெஞ்சாதி கெட்டு விட்டார் போல குதிக்கிறீங்க. நீர் உன் மனைவிக்கு செய்த துரோகத்துக்கு பேசக்கூட வாயிருக்கிறத. விலகி நின்னும். அவள் மேலே கை வச்சிங்கன்னா எலும்பை எண்ணெய் பண்ணி விடுவேன். மாலி, வேண்டாம் என்று அவனை தடுக்க முயன்று மனோரமா தோல்வியுற்றான். சக்கரவர்த்தி தூணாகி போனார். தன் வயதும் மாலியின் இளமையும் அவருக்கு நிதர்சனமாக தெரியவே ஆத்திரத்தால் அவர் உள்ளம் குமைந்தது. கட்டுக்கடங்காத அவமானத்தால் வார்த்தைகள் தட்டுக்கிட, ஓ உனக்கு அவ்வளோ உரிமை வந்துடுச்சா இவ்வளோடா என்று தள்ளாடினார். ஆமாப்பா என்று வாசற்புறத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. இந்த உரிமையை பற்றி தெரிஞ்சு கொள்ள உங்களுக்கும் இத்தனை நாள் ஆயிடுச்சு, எனக்கும் இத்தனை நாள் ஆயிடுச்சு. மேகலை என்று வியப்பும் திகைப்புமாக ஓடி வந்தான் மாலி. எட்டு நின்று பேசுங்க என்று நெருப்பை கண்ணால் கொட்டினாள் மேகலை. வரையறை வைத்து கொண்டிருப்பதாக அன்றைக்கு அளந்தீங்களே, அது எத்தனை தூரத்தில் இருக்கு என்பதை பார்க்கத்தான் வந்தேன். பார்த்தாயிடுச்சு. மேகலை என்ற பதட்டத்துடன் அவளை நெருங்கினான் மாலி. கிட்ட வராதிங்க, உங்கள் காற்று பட்டா கூட உடம்பை கழணும் என்று சரையல் என்று நகர்ந்து கொண்டாள் மேகலை. அழுகையும் வெறுப்பும் சோகமும் விரக்தியும் அவள் பேச்சிலே முட்டி கொந்தளித்தன. மேகலை, என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இத்தனை நாள் வர இப்போ சரியாக உள்ளபடி புரிஞ்சுட்டேன். அந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்களுக்கும் மனோரமா தேவியாருக்கும் மெத்த நன்றி என்றவள் தந்தையின் கையை பற்றி கொண்டாள். பாருங்கப்பா, பாவத்தால் சுவரெழுப்பி ஆபாசத்தால் கூரையிட்ட வீடு இது. இங்கே நிற்கிறதே நமக்கு அவமானம். வாருங்க. மேகலை மாலியின் கூப்பாடுக்கு பதிலாக வாயிற்கதவு படியிரண்டு அரைந்து சாத்தி கொண்டது. தன் காதலில் நின்றிருந்த இடத்தையே வெகு நேரம் வரை பார்த்திருந்தான் மாலி. சோஃபாவிலிருந்து குமுறி அடங்கி கொண்டிருந்தது விசும்பல் ஒலி. மனோரமா என்று அவளிடம் நெருங்கினான் மாலி. போங்க, நீங்கள் போயிடுங்க இந்த இடத்துலேருந்து. இந்த தலையை நிமிர்த்தாமலே விம்மினாள் மனோரமா. போகிறேன், ஆனால் நான் சொல்கிறத கேளு. நீ உனக்கு பட்டண வாசம் சரியில்லை. இத்தனை பேரை விரோதிச்சுட்டு நீ இங்கே தனியாக இருக்கிறது நல்லதில்லை. இன்றைக்கி ராத்திரியை மதுரைக்கு புறப்பட்டுரு. அம்மாவுடன் திரும்பி சென்று உன் எதிர்காலத்தை சீர் செய்துக்கோ. உன் வாழ்க்கையில் இன்னொரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அதை மறுபடி புரட்டலான்னு மட்டும் எண்ணாத. வர்றேன். 2 நிமிடங்கள் கழித்து மனோரமா கண்களை உயர்த்தி பார்த்தாள். சொகுசும் படாடோகமும் நிறைந்த அந்த அறை பயங்கரமான பாதாள சிறையாக மௌனத்தை உமிழ்ந்து கொண்டு அச்சுறுத்தும் வண்ணம் காட்சி தந்தது. அடைத்து வைத்த துயரம் மீண்டும் பொங்கி வர ஒரு பெருத்த விம்மலுடன் சோஃபாவின் கையில் மடேல் என நெற்றியை முட்டிக்கொண்டான். ஹலோ என்று உல்லாசமாக கூவிக்கொண்டு உள்ளே வந்தான் தாண்டவன். தங்கையின் நிலை கண்டதும் அவன் தொண்டையிலிருந்து பெருத்த சிரிப்பு வெடித்தது. சோக காட்சியா? பல சக்கரவர்த்தியும் மேகலையும் உடனே வந்துட்டாங்க போல இருக்க. அண்ணா என்று துயரம் நெஞ்சை அடைக்க கூப்பிட்டாள் மனோரமா. அவங்களை இங்கே வரவழைச்சது நீதானா? சேச்சே, நான் வரவழைச்சேனாவது. மாலியும் மனோரமாவும் ஆனந்தமாக இருக்கிறத பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு ஐயாவுக்கு முதல்ல சொன்னேன். பிறகு சின்னமாகவும் இருந்தால் விழா சம்பூர்ணமாக இருக்குமே என்று அவளுக்கும் தெரிவித்தேன். தாண்டவன் உள்ளே சென்று விட்டான். சில நிமிடங்களில் அந்த அறையிலிருந்து படுக்கை உதரப்படும் ஓசையும் பெட்டி மூடப்படும் ஒலியும் கேட்டன. வியப்புடன் எழுந்து சென்று கவனித்த மனோரமா திகைத்தாள். எங்கே போடப்படுற அண்ணா? ஹோல்டாலின் பட்டையை இறக்கி கொண்டு இகழ்ச்சியாக பதிலளித்தான் தாண்டவம். இவ்வளோ ஆன பிறகு நான் இங்கே இருந்தால் எருமை மாடுன்னு நீயே சொல்லுவேன் தங்கச்சியே. நீ எங்கும் போக வேண்டாம், இங்கே இரு. நான் மதுரைக்கு போகிறேன் அம்மாவிடம் என்று ஹோல்டால் பிரிந்து தெரித்து விழ கைகளை கொட்டினான் தாண்டவம். அம்மாவிடமா? அம்மா முதல்ல இருப்பதாக யார் சார் அவனுக்கு? க்ஷேத்ராடனம் போகிறேன் என்றவளுக்கு காசிக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து ரயில் ஏற்றி அனுப்பி 10 நாள் ஆகிறது. இங்கே இருக்கண்ணு, மாலி வருவான் அடிக்கடி, கவனிச்சுக்கோ. அண்ணா என்று அவன் காலடியில் விழுந்தாள் மனோரமா. என்ன பாரு, தயவு பண்ணு, என்னை தனியை விட்டுட்டு போகாத, உன் தங்க நான். வினாடிக்கும் சற்று குறைவாக அவன் பார்வை அவள் மீது விழுந்தது. கண்ணிமைக்கும் நேரம் அவன் கண்களில் இரக்கத்தின் நிழல் விழுந்து உடனே மறைந்தது. காலை உதறி விடுவித்துக் கொண்டான். தங்கையா? அந்த உறவு சக்கரவர்த்தி நான் என்னை மண்டியிட பண்ணிய அன்னைக்கோட போயிடுச்சு. ஹோல்டாலை தோளில் வீசி போட்டுக்கொண்டு கையில் பெட்டியுடன் வெளியேறினான் தாண்டவம். தொடரும்.